நம்ம சூரிய குடும்பத்தில் சூரியன்ல இருந்து முதலாவது மற்றும் இரண்டாவதா இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொன்னா அது புதன் மற்றும் வெள்ளி கிரகம் தான். இந்த மெர்க்குரி வீனஸ் இந்த ரெண்டு கிரகத்துக்கும் நிலவு அப்படிங்கிற ஒண்ணு கிடையவே கிடையாது. வீனஸை தாண்டி நம்ம பூமி பக்கம் வந்தனா நம்ம பூமிக்கு ஒரே ஒரு நிலவு இருக்கு. அதுக்கப்புறமா நம்மளுடைய செவ்வாய் கிரகம் மார்ஸ் பிளானட்டுக்கு போபோஸ் அண்ட் டீமோஸ் அப்படின்னு சொல்லப்படுற இரண்டு நிலவுகள் இருக்கு. செவ்வாய் கிரகத்தை தாண்டி போனோம் அப்படின்னா ஏகப்பட்ட நிலவுகள் மற்ற எல்லா கிரகங்களுக்கு இருக்கு. ஆனா சோலார் சிஸ்டத்துல நீங்க எங்க அலசி பார்த்தாலும் ஒரே ஒரு நிலவோட ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா அது நம்மளோட பூமி மட்டும்தான். ஏன் நம்ம பூமிக்கு மட்டும் ஒரே ஒரு நிலவு இருக்கு? ஒருவேளை ஒன்றுக்கும் மேற்பட்ட நிலவு நம்ம பூமிக்கும் இருந்திருக்குமா? அப்படி இருந்துச்சுன்னா அந்த ரெண்டாவது நிலவு எங்க போச்சு? வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேகர் விஷன் சேனலை இதை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக பண்ணிட்டு இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணா பாருங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோ பார்த்து முடிச்ச அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுக்க மாதிரி வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். 1846 பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த ஒரு ஆஸ்ட்ரோனமர் என்ன பண்றாருன்னா, நம்ம பூமி மட்டும் இல்லாம நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மெர்க்குரி வீனஸ் இந்த ரெண்டு கிரகத்துக்கும் எந்த ஒரு நிலவு அப்படிங்கிறது கிடையாது. ஆனா பூமியை தாண்டி இருக்கக்கூடிய மற்ற எல்லா கிரகங்களுக்கும், மார்ஸ் உட்பட மற்ற எல்லா கிரகங்களுக்கும் ஒன்றுக்கும் அதிகமான நிலவுகள் அப்படிங்கிறது இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம பூமிக்கு மட்டும் ஒரே ஒரு நிலவு தான் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால ஏத்துக்கிட முடியாது. மேபி நம்மளுடைய நிலவு அப்படிங்கிறதையும் தாண்டி இன்னும் சில நிலவுகளும் நம்ம பூமிக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரை வந்து அந்த சமயத்தில் சப்மிட் பண்றாரு. பட் ஆனா அவர் சொன்ன அந்த ஒரு விஷயத்தை நிறைய பேர் ஏத்துக்கிறதுக்கும் மறுத்தாங்க. காரணம், நம்ம பூமிக்கு ஒரே ஒரு நிலவு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் இவர் பூமிக்கு ஏகப்பட்ட நிலவுகள் இருக்கலாம்ப்பா அப்படின்னு சொன்னதுனால தான் இவர் சொன்ன அந்த கூற்றை யாருமே ஏத்துக்கல. இருந்தாலும் ஒரு மனுஷன் இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்றாரு, இதை காது கொடுத்து கேட்போம் அப்படின்னு கூட அன்னைக்கு யோசிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இதுக்கு காரணம் அவர் சப்மிட் பண்ண அந்த பேப்பர்ல சில விஷயங்களை வந்து அவர் சொல்லியிருந்தார். அந்த விஷயங்கள் தான் சில பேருக்கு ஏத்துக்கிட முடியாம இருந்ததுனால அது பேர் ரிவ்யூல அந்த பேப்பரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அவர் சப்மிட் பண்ணதை. அப்படி அவர் என்னெல்லாம் குறிப்பிட்டிருந்தாருன்னா, பூமியை ஒரு நிலவு, அதாவது நம்மளுடைய நிலவை தாண்டி இன்னொரு நிலவு வந்து சுத்தி வந்துட்டு இருக்கு அண்ட் சேம் ஆர்பிட்ல பூமியை வந்து ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கு. அது பூமிக்கு நெருக்கமா இருக்கும் போது 11.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும் பூமிக்கு அதிக தொலைவில் இருந்து சுத்தும் போது அதோட சுற்றுவட்ட பாதையோடைய தூரம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 3500 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் விட்டு சுத்துது அப்படின்னு சொல்லியிருந்தார். இதுல அவர் சொன்ன முதல் பாயிண்ட், பூமிக்கு நெருக்கமா அந்த நிலவு சுத்தும் போது 11.5 கிலோமீட்டர் சொன்னா இல்லையா, அதுதான் இங்க பிரச்சனை. ஏன்னா பூமியோட அட்மாஸ்பியர், பூமியோட தரைப்பகுதியிலிருந்து அட்மாஸ்பியர் ரீச் பண்ணக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 11 கிலோமீட்டர் அப்படிங்கறத ரேஞ்சுக்கு இருக்கிறதுனால அவ்வளவு பக்கத்துல இருந்து எந்த ஒரு ஆப்ஜெக்டும் சுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது நிலவா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சயின்டிஸ்ட்கள் முன் வச்சாங்க. அதனாலே இவருடைய அந்த பேப்பர் சப்மிட் அப்படிங்கிறது பேர் ரிவ்யூல ரிஜெக்ட் செய்யப்பட்டுச்சு. பின்னால இவர் சொன்ன அந்த ஒரு தியரிக்கு எந்த ஒரு அறிவியல் பூர்வமான ஆதாரம் இல்லாதனால அதை பேசாம கண்டுக்கலாம விட்டுட்டாங்க. இதுக்கப்புறமா 1986 சயின்டிஸ்டுகளே பூமியோட இரண்டாவது நிலவு அப்படிங்கிற ஒரு பொருளுக்கு வந்து, அதாவது எர்த் செகண்ட் மூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளுக்கு பேர் வைக்கிறாங்க. அப்படி அவங்க பூமியோட இரண்டாவது நிலவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளுக்கு பேர் வச்சாங்கல்ல, அது வேற ஒண்ணு இல்ல, ஆஸ்ட்ராய்டு, ஒரு விண்கல் தான். 3753 அப்படின்னு நம்பர்ல பேர் வைக்கப்பட்டு குரினி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுற அந்த ஒரு ஆஸ்ட்ராய்டு தான் பூமியோட இரண்டாவது நிலவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல சயின்டிஸ்டுகளால் அறிவிக்கப்பட்டுச்சு. இப்போ நம்ம பூமியை சுத்தி வந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம நிலவோடைய அந்த டயாமீட்டர் விட்டம் அப்படிங்கிறது 3475 கிலோமீட்டர் அப்படிங்கிற அந்த சைஸ்ல இருக்கு. ஆனா 90ஸ்ல கண்டுபிடிச்ச அந்த பூமியோட இரண்டாவது நிலவு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் பேர் வச்ச அந்த ஆஸ்ட்ராய்டோடைய அகலம் சைஸ் அப்படிங்கிறது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா வெறும் 5 கிலோமீட்டர் விட்டம் கொண்ட ஒரு ஆஸ்ட்ராய்டு தான். திருப்பி இதெல்லாம் ஓகே, முதல்ல அந்த ஆஸ்ட்ரோனமர் பூமிக்கு வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட நிலவுகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூற்றம் முன்வைக்கும் போது அதுக்கு எந்த ஒரு அறிவியல் பூர்வமான ஆதாரங்களும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிஜெக்ட் பண்ணாங்கல்ல. பின்னால பூமியோட இரண்டாவது நிலவுன்னு சொல்லிட்டு ஒரு ஆஸ்ட்ராய்டை வந்து சயின்டிஸ்டுகள் குறிக்கிறாங்க அப்படின்னா இது எப்படிப்பா நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். அதுக்கு காரணம், இந்த விண்கல் பூமியை வந்து ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கு, அதாவது சுத்திட்டு இருக்கு அப்படிங்கறதையும் தாண்டி அது சுத்தக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ், பூமியை வந்து அது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்து சுத்திக்கிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம பூமியை நிலவு வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல சுத்திட்டு இருக்கு, 3,84,000 கிலோமீட்டர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்ல இருந்து நம்ம பூமியை வந்து ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கு நம்மளுடைய நிலவு. அதை விட 30 மடங்கு அதிக டிஸ்டன்ஸ்ல இருந்து தான் இந்த ஆஸ்ட்ராய்டு அப்படிங்கிறது நம்ம பூமியை வந்து அந்த சமயத்துல வந்து சுத்தி வந்துட்டு இருந்து. 30 மடங்குல எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படிங்கறத கற்பனை பண்ணி பாருங்க. ரொம்ப தொலைவில் இருந்து தான் இது டிஸ்டன்ஸ் விட்டு நம்ம பூமியை வந்து ஆர்பிட் பண்றோம். ஆனா இந்த மாதிரி ஆஸ்ட்ராய்டுகள்லாம் பூமியை ஆர்பிட் பண்றதெல்லாம் சாதாரண ஒரு விஷயம் தான், அப்பப்போ நடக்கக்கூடியது ஒன்று தான். வழக்கமா இந்த மாதிரியான விண்கற்கள் நம்ம பூமியோட சேர்ந்து சுத்தி ஆர்பிட் பண்ணும்போது
அது அன்ஸ்டேபிளான ஒரு ஆர்பிட்ல தான் பூமியை சுற்றி வரும். அண்ட் டெம்பரவரியாகவும் இருக்கத்தான் செய்யும். கொஞ்சம் காலங்களுக்கு சுற்றும், அதுக்கப்புறம் அது பாட்டு ஒரு சுற்றுப்பத்து பாதையில் கண்டினியூவாக போய்கிட்டே இருக்கும் கடந்து பூமியை தாண்டி. ஸோ அந்த மாதிரி அன்ஸ்டேபிளாக ஆர்பிட் பண்ணாலும் இது வந்து நம்ம நிலவு மாதிரி ஒரு நீள்வட்ட பாதையிலையோ இல்லாட்டி வட்டப்பாதையிலையோ நம்ம பூமியை வந்து சுற்றி வரல. அந்த டைமில் இது வந்து ஒரு கிட்னி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கிட்னி ஷேப் பார்க்க எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்ம பூமியை வந்து ஆர்பிட் பண்ணியிருக்கு. அதுவும் பூமியை வந்து இது ரொம்ப நாட்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி ஆர்பிட் பண்ணதுனால தான் இது பூமியோடைய 2வது நிலவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல வந்து சயின்டிஸ்டுங்க அறிவிச்சாங்க. அதுக்கப்புறமா இந்த ஆஸ்ட்ராய்டை பத்தி தொடர்ந்து ரிசர்ச் பண்ண மூலமா அவங்க கண்டுபிடிச்ச விஷயம் என்னன்னா, இது நம்ம பூமியை சுத்தி வரல, சூரியனை தான் உண்மையிலேயே சுத்தி வருது அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணது மூலமா நம்ம சயின்டிஸ்டுங்க கண்டுபிடிச்சாங்க. என்னப்பா முதல்ல நம்ம பூமியை தானப்பா சுத்தி வருதுன்னு சொன்னேன், அதுவும் கிட்னி ஷேப்லலாம் சுத்தி வருதுன்னு சொன்னேன், இப்போ என்னடா சூரியனை தான் அது உண்மையிலேயே சுத்தி வருதுன்னு சொல்ற, புரியலையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது நம்ம பூமியை வந்து சுத்தி வர்ற மாதிரியான ஒரு இல்யூஷன் அப்படின்னு தான் சொல்றாங்க சயின்டிஸ்டுங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம சூரியனை மையமா வச்சு எப்படி மற்ற ஆஸ்ட்ராய்டுகளும் மற்ற கிரகங்களும் சுத்தி வந்துட்டு இருக்கோ அதே மாதிரி தான் இந்த ஆஸ்ட்ராய்டும் சூரியனை வந்து சுத்தி வந்துட்டு இருக்கு. ஆனா அதோட சுற்றுவட்ட பாதைக்குள்ள அப்பப்போ நம்ம பூமியை வந்து கனெக்ட் பண்ணி நம்ம பூமியை வந்து மீட் பண்ணுது. ஸோ அப்படி மீட் பண்ணும்போது பூமியை ஒரு சுத்திட்டு சுத்துற மாதிரியான ஒரு இல்யூஷன் வந்து நமக்கு கிரியேட் ஆகுது. ஸோ அதனால தான் அது நம்ம பூமியை சுத்துற மாதிரி நம்ம பார்க்கறதுக்கு பூமியிலேருந்து பார்க்கறதுக்கு இருக்கு. ஆனால் ஆக்சுவலாக உண்மையிலே அது நம்ம சூரியனை தான் சுற்றி வந்துட்டு இருக்கு. அப்பப்போ நம்ம பூமியோடைய அந்த சுற்றுவட்ட பாதைக்குள்ள வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுங்க அந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் சயின்டிஸ்டுங்க உடனே இது பூமியோடைய 2வது நிலவெல்லாம் கிடையாதுப்பா, இது வந்து ஒரு குவாசி சேட்டலைட் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. அது என்னப்பா குவாசி சேட்டலைட்? சேட்டலைட்னா நம்ம பூமிக்கு மேலே பறந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம அனுப்புற அந்த சேட்டலைட் தானே, அது என்ன இதையும் இந்த விண்கலையும் பிடிச்சி நம்ம சேட்டலைட்னு சொல்றாங்க சயின்டிஸ்டுங்க. ஆக்சுவலா இயற்கையா பூமியை வந்து ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய நிலவு தான். அதை தான் நம்ம வந்து சேட்டலைட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவோம். இயற்கையான ஒரு நேச்சுரலா இருக்கக்கூடிய ஒரு சேட்டலைட். அதுவே நம்ம பூமியில இருந்து ஒரு ராக்கெட் மூலமா நம்ம அனுப்பக்கூடிய அந்த சேட்டலைட்ல இருக்குல்ல, அது எல்லாத்தையும் செயற்கையா உருவாக்கப்பட்ட சேட்டலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இயற்கையா உருவானத சேட்டலைட் அப்படின்னா அது நம்மளுடைய நிலவு அப்படிங்கிற ஒன்று மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி விண்வெளியில் இருக்கக்கூடிய விண்கற்களா இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாமே நம்ம பூமியோட சுற்றுவட்ட பாதைக்குள்ள அப்பப்போ வரும். ஸோ அப்படி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நியோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நியர் எர்த் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நியர் எர்த் ஆப்ஜெக்ட்கள் எல்லாமே கொஞ்ச காலங்களுக்கு பூமியோட அந்த குவாசி சேட்டலைட்டா இருந்து பூமியை வந்து ஆர்பிட் பண்ணும். ஆனா ஆக்சுவலா அது பூமியை வந்து ஆர்பிட் பண்ணும் அப்படிங்கிறது கிடையாது, சூரியனை தான் ஆர்பிட் பண்ணும். ஆனா அப்பப்போ பூமியோடைய சுற்றுவட்ட பாதைக்குள்ள வந்து ஒரு விதமான சுற்றுவட்ட பாதையில இருந்து சுத்தும். இதுக்கு காரணம் இப்போ நம்ம பூமி எப்படி சூரியனை ஒரு வேகத்திலையும் ஒரு சுற்றுவட்ட பாதையிலையும் சுத்திட்டு இருக்கோ அதே சுற்றுவட்ட பாதைக்குள்ள வேற ஒரு பொருளும் பூமியோட ஆர்பிட்டல் ரெசல்யூஷனுக்கு ஒத்து போற மாதிரி ஒரு பொருள் சுத்தி வந்துச்சு அப்படின்னா அதுதான் இந்த மாதிரி டெம்பரவரியா கொஞ்ச காலத்துக்கு இந்த குவாசி சேட்டலைட்டா வந்து பூமிக்கு இருக்கும். ஸோ இப்போ கூட ரீசெண்டா செப்டம்பர் 29 நேத்தையில இருந்து நம்ம பூமிக்கு 2வது நிலவு மினிமோன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நிலவு கூட ஒரு விண்கல் கூட சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க மேல ஐகான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்படி அந்த குவாசி சேட்டலைட் எல்லாமே டெம்பரவரியா சுத்திட்டு அதுக்கப்புறம் அதோட சுற்றுவட்ட பாதையில கண்டினியூவா போய்கிட்டு இருக்கும், பூமியை கடந்து அது பாட்டு போய்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு விண்வெளியில. இந்த மாதிரி டெம்பரவரியா பூமியை ஆர்பிட் பண்ணக்கூடிய குவாசி சேட்டலைட் சொல்லப்படக்கூடிய அந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து சயின்டிஸ்டுங்க நிறைய கண்டுபிடிச்சாங்க. அதுல குறிப்பா 2016 கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு குவாசி சேட்டலைட் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா சயின்டிஸ்டுகள் மத்தியில் கருதப்பட்டுச்சு. 469216 அப்படின்னு சொல்லப்படுற கேமாவோ அலோவா அப்படிங்கிற ஒரு ஆஸ்ட்ராய்டை கண்டுபிடிச்சாங்க 2016. இதுவும் ஒரு குவாசி சேட்டலைட் தான். ஸோ இந்த குவாசி சேட்டலைட் அப்படிங்கிறது எதனால சயின்டிஸ்டுகள் மத்தியில் முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்பட்டுச்சு அப்படின்னா இதோடைய சைஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 50 மீட்டர்ல இருந்து 100 மீட்டர் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுங்க அப்போ வந்து கெஸ் பண்ணாங்க. ஸோ அதை தாண்டி இந்த குவாசி சேட்டலைட் பூமியை எந்த அளவுக்கு ஆர்பிட் பண்ணிருக்கு அப்படின்னா நம்ம பூமிக்கு நம்ம சூரியனுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே டிஸ்டன்ஸ்ல இருந்து சூரியனை இது வந்து ஆர்பிட் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம பூமி எந்த அளவுக்கு வேகமா சூரியனை சுத்தி வருதோ அதே சேம் ஸ்பீட்ல இது சூரியனை சுத்தி வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு துல்லியமான ஒரு ஆர்பிட்ல நம்ம பூமியையும் இது சுத்தி வந்திருக்கு அந்த டைம்ல. பட் இருந்தாலும் இது நம்ம பூமிக்கும் இதுக்கும் இருந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது அந்த சமயத்துல நம்ம நிலவுக்கும் நம்ம பூமிக்கு இருக்கிறத விட 100 மடங்கு அதிக டிஸ்டன்ஸ்ல இருந்ததா இது நம்ம பூமியை ஆர்பிட் பண்ணிருக்கு. ஆனா இந்த விண்கல் நம்ம பூமிக்கு பக்கத்துல வரும்போது சயின்டிஸ்டுங்க அது சம்பந்தமா எல்லா டேட்டாஸையும் கலெக்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அப்போலோ மிஷின் மூலமா நிலவுக்கு போய் மனிதர்களை அனுப்பி சாம்பிள் எடுத்துட்டு வந்தாங்க இல்லையா, அந்த சாம்பிளை வச்சு இந்த நிலவை வந்து கம்பேர் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது நிலவுல எடுக்கப்பட்ட அந்த சாம்பிளும் இந்த விண்கல்ல இருக்கக்கூடிய சாம்பிளும் ஆல்மோஸ்ட் வந்து ஒத்து போச்சு. அது மூலமா சயின்டிஸ்டுங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த விண்கல் ஒருவேளை நம்ம நிலவுல இருந்து உடைந்து போன ஒரு பாகமா இருக்கலாம், ஐ மீன் நிலவுல இருந்து பிரிஞ்ச ஒரு பாகமா இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. இந்த அளவுக்கு அக்யூரேட்டா அதுல இருக்கக்கூடிய அந்த சாம்பிள்ஸ் மேட்ச் ஆகும்போது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எப்படிப்பா இதை சொல்றாங்க அப்படின்னா நம்ம நிலவுல ஏற்கனவே ஏகப்பட்ட ஆஸ்ட்ராய்ட்
தாக்கப்பட்ட இடங்களை உங்களால் பார்க்க முடியும். நிலவு வந்து நம்ம என்னதான் இமேஜில் பார்க்கும்போது பார்க்கறதுக்கு அழகாக வந்து இருந்தாலும் நேரில் போய் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பள்ளங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அந்த பள்ளங்கள் எல்லாமே விண்கல் நிலவுல போய் மோதினால ஏற்பட்ட அந்த பள்ளங்கள் தான். அந்த மாதிரி ஏதோ ஒரு விண்கல் நிலவுல போய் மோதி அது மூலமா ஏற்பட்ட அந்த வெடிப்பின் காரணமா அந்த நிலவுல இருந்த ஒரு பர்டிகுலர் ஒரு பகுதி இந்த மாதிரி ஸ்பேஸ்ல வந்து அது பாட்டு ஒரு ஆர்பிட் பண்ணிக்கிட்டு பூமியை வந்து நிலவு மாதிரி சுத்தி வந்துட்டு இருக்கலாம். அந்த உடைந்து போன பாகமா இது இருக்கிறது பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுங்க வந்து ஒரு கெஸ் பண்ணாங்க. அதனாலதான் இந்த குவாசி சேட்டலைட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்ட இந்த விண்கல் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா சயின்டிஸ்ட்கள் மத்தியில் கருதப்பட்டுச்சு. திரும்ப இவ்வளவு விஷயம் வந்து சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்டுங்க கடைசி என்னதான் சொல்ல வராங்க, பூமிக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட நிலவுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா, இல்ல சுத்தமா ஒரே ஒரு நிலவு தான் இருக்கு பூமிக்கு அப்படின்னு சொல்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற ஒண்ணும் கிடையாது. பூமிக்கு டெம்பரவரியா இப்போதைக்கு அப்பப்போ சில நிலவுகள் இந்த மாதிரி குவாசி சேட்டலைட்னு சொல்லப்படக்கூடிய அந்த விண்கல்லா இருக்கட்டும் ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம பூமியை வந்து நிலவோட சேர்ந்து அப்பப்போ டெம்பரவரியா ஆர்பிட் பண்ணோம். ஸோ பூமிக்குன்னு பர்மனண்டா ஒரே ஒரு நிலவு தான் இப்போதைக்கு இருக்கு. ஃபியூச்சர்ல மேபி வேணா ஒரு ரெண்டாவது நிலவா ஏதாச்சும் ஒன்று டெம்பரவரி நிலவா இல்லாம பர்மனண்டா ஒரு நிலவு ரெண்டாவது நிலவா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருந்தா வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்பப்போ நம்ம நிலவுக்கு ஒரு துணை நிலவா டெம்பரவரியா சில நிலவுகள் இருக்கும். இப்போ கூட செப்டம்பர் 29 நேத்தையில இருந்து பாத்தீங்கன்னா பூமிக்கு ஒரு செகண்ட் மினிமோன் ரெண்டாவது நிலவு சொல்லப்படக்கூடிய 2024 PT5 அப்படிங்கிற ஒரு ஆஸ்ட்ராய்டு ஒரு விண்கல் வந்து கொஞ்ச காலங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் அப்படிங்கிற அளவுக்கு பூமியை வந்து ஆர்பிட் பண்ண போது அந்த நிலவு பூமியோடைய டெம்பரவரியா இருக்கக்கூடிய ரெண்டாவது நிலவா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் சொல்லியிருக்காங்க. நம்ம இஸ்ரோவுடைய சயின்டிஸ்டுகளும் அதை சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக பூமியிலேருந்து வெறுங்கனால பார்க்க முடியாது. ஒரு நல்ல ஒரு டெலஸ்கோப்பால அந்த ஆஸ்ட்ராய்டை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ உங்ககிட்ட ஒரு நல்ல டெலஸ்கோப் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இரவு நேரத்தில் அந்த ரெண்டாவது மினிமோன் சொல்லப்படுற அந்த ரெண்டாவது நிலவை பார்க்கலாம். அந்த இப்போ இருக்கக்கூடிய அந்த மினிமோன் சொல்லப்படக்கூடிய அந்த ரெண்டாவது நிலவை பற்றி நீங்கள் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன், மேலே ஐகான் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி விண்வெளி சார்ந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறது நம்ம சீக்கிரம் சேனலை இன்னொரு சப்ஸ்கிரைப் பண்ணா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்ட்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. மற்ற வீடியோஸ் பார்க்கணும் மேலே ஐகான் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களை சேகர். பை பாய்.